நாங்கள் அனைவரும் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரமபிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 3 வருட காலங்களாக இந்த சேவ் நவ் நிறுவனத்தின் மூலமாக அங்கே ஆன்லைன் மூலமாக ஆராதனைகளை நடத்த நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்றைய நாளிலே 200வது எங்களுடைய ஆன்லைன் ஆராதனைக்கு ஆண்டவரை விதமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை வழிநடத்துகின்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பாடல்கள் மூலமாக, வேதாம வாசிப்புகள் மூலமாக மற்றும் ஒவ்வொரு காரியங்களுக்காக, இந்த காரியங்களுக்கு உதவி செய்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதே போல எங்களை விட்டு பிரிந்து தேவனண்டையில் இருக்கின்ற சகோதரர் லால் பித்தானகே அவர்களையும் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். தேவன் தாமே அவர்களுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். 3 வருடங்களுக்கு முன்பதாக இவ்விதமான ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையை எங்களுக்கு அவர் முன்னின்று வழிநடத்தினதுக்காக, அவரை பாவித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவர் செய்த ஊழியங்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவரை தொடர்ந்து நிறுவனத்தின் மூலமாக தொடர்ந்து இந்த காரியங்களை செய்து கொண்டு போக நீர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே 200வது எபிசோடை நீரை ஆசீர்வதித்து ஆண்டவரை இதன் மூலமாய் அநேகருக்கு தேவராஜ்யத்துக்கான காரியங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த ஆராதனை, ஆன்லைன் ஆராதனையானது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். இதோ இந்த எல்லா காரியங்களையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, நானும் தன் பிள்ளை அன்றோ, நானும் தன் பிள்ளை அன்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நானும் தன் நாட்டுக்குட்டி, நானும் தன் நாட்டுக்குட்டி. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீரூற்று நீர்தானே, ஜீவநீரூற்று நீர்தானே, உந்தன் மேல் தாகம் கொண்டே, இயேசுவே உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதி
துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 4 8 வரை. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது: இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானாலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை கொண்டினவரும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். வெட்கப்படவில்லையே, நான் வெட்கப்படவில்லையே. நீங்க கூட இருந்ததால நான் வெட்கப்படவில்லையே. வெட்கப்படவில்லையே, நான் வெட்கப்படவில்லையே. நீங்க கூட இருந்ததால நான் வெட்கப்படவில்லையே. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றீ. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றீ. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றீ. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றீ. நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி, என்ன வெட்கப்படுத்தலையே. நன்றி 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 நன்றி, என்ன விட்டு கொடுக்கலையே. நன்றி நன்றி. எனக்கு எதிரானோ எழுந்தார்கள், துரோகம் செய்ய நினைத்து சுற்றித் திரிந்தார்கள். எனக்கு எதிரானோர் எழுந்தார்கள், துரோகம் செய்ய நினைத்து சுற்றித் திரிந்தார்கள். பட்சத்தில் கொண்டு வந்தீரே, சமாதானம் செய்ய வைத்தீரே. பட்சத்தில் கொண்டு வந்தீரே, சமாதானம் செய்ய வைத்தீரே. நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி, என்ன வெட்கப்படுத்தலையே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி, என்ன விட்டு கொடுக்கலையே. நன்றி நன்றி.
செத்தவனைப் போல மறக்கப்பட்டே, சொந்தங்களால் நான் தள்ளப்பட்டே. செத்தவனைப் போல மறக்கப்பட்டே, சொந்தங்களால் நான் தள்ளப்பட்டே. தீமைகளை மாற்றிவிட்டீரே, நன்மையாய் முடிய வைத்தீரே. தீமைகளை மாற்றிவிட்டீரே, நன்மையாய் முடிய வைத்தீரே. நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி, என்ன வெட்கப்படுத்தலையே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி, என்ன வெட்கப்படுத்தலையே. நன்றி 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 நன்றி, என்ன விட்டு கொடுக்கலையே. நன்றி நன்றி. யோவான் 18 தொடக்கம் 37 வரை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களுக்கும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதனிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று சர்வ் நவ் நிறுவனமாக இலங்கையிலே எமக்கு விசேஷித்த ஒரு நாளாக இருக்கின்றது. இன்று எம்முடைய 200வது ஒளித்தொடர் ஒளிபரப்பப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு 200 ஒளித்தொடர்களில் உங்களோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை முழு மனதோடு ஸ்தோத்தரிக்கின்றேன். எம்மோடு இணைந்து லால் சகோதரன் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி திட்டத்தோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதே எம்முடைய நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கின்றது. இன்றைய மத்தியில் அவர் இல்லாவிட்டாலும் அவர் கொடுத்த இந்த வழிகாட்டலுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாரம் நற்செய்தி கணக்குகளில் இருந்து நமது வாசிப்பானது யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 33வது வசனம் முதல் 37வது வசனம் வரைக்குமானது. இருப்பினும் இந்த குறிப்பிட்ட செய்திக்காக இந்த பகுதியில் உள்ள மற்ற எல்லா வசனங்களை விட 38வது வசனத்தையே நான் அதிகமாக அவதானத்தை கொடுத்து பார்க்க விரும்புகிறேன். இந்த அதிகாரமானது இயேசுவானவர் பிலாத்துவுக்கு முன்பாக விசாரணைக்காக கொண்டு செல்லப்படுவதை குறித்த பகுதியாகும். யூத மத தலைவர்கள் இயேசுவை அவனிடத்திலே ஒப்படைத்தார்கள். எப்படியாவது இயேசுவை கொல்ல வேண்டும் என்பதே அவர்களுக்கு தேவையாயிருந்தது. அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு பிலாத்து இயேசுவினிடம் இந்த தனிப்பட்ட, அதாவது திரைக்கு பின்னாலான ஒரு உரையாடலில் ஈடுபடுவதை நாம் பார்க்கின்றோம். அங்கு அவன் அவரை வினவி அவர் செய்த குற்றம் என்ன என்பதை இரகசியமாக கண்டு அறிய முயற்சிக்கிறான். உண்மையில் அவன் இயேசுவிடம் அந்த கேள்வியை நேரடியாக கேட்டான். உன்னுடைய மத தலைவர்கள் உன்னை என்னிடத்தில் ஒப்படைக்கும் அளவுக்கு நீ என்ன தவறு செய்தாய் என்பதாக அவன் இயேசுவினிடத்திலே கேட்கிறான். பிலாத்து இயேசுவுடன் நடத்திய இந்த திரைக்கு பின்னாலான
உரையாடலில் இதுவே பேசப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு பிலாத்துவிடம் சிறிது விளையாடுவது எனக்கு சிரிப்பை ஏற்படுத்துகின்றது. அவர் தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எளிதில் பதிலளிக்கவில்லை. மேலும் அவர் பிலாத்துவிடம் சில விஷயங்களை கூறாமல் மறைப்பதையும் சில கேள்விகளை அவனிடத்திலே கேட்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அவர் உண்மையில் அவனுக்கு சாட்சி கொடுக்க முயற்சித்தார் மற்றும் இயேசு தான் விசாரணைக்காக அவனிடம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அவர் பிலாத்துவை அவனுடைய நிலையிலிருந்து வெளியே அழைக்க முயற்சிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லோரும் நினைக்கிறார்கள் இயேசு பிலாத்துவினிடத்துக்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டார் என்று. ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், இயேசுவை விசாரணைக்கு உட்படுத்தியது நாம் அல்ல, இயேசுவே நம்மை விசாரணைக்கு உட்படுத்துகிறவர். அவர் பிலாத்துவின் நம்பிக்கைகள் மற்றும் அவனது நம்பிக்கைகளை விசுவாசங்களை குறித்து சவால் விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் பிலாத்து சிறிதளவில் அவரை பரிசோதிக்க பார்த்தான். ஆனால் இயேசு அதை எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சில விடயங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து கொள்கின்றார். எப்படி இருந்தாலும் இதை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமாக இந்த பகுதியிலே பார்க்க போகின்றோம். 33வது வசனத்திலிருந்து பார்க்கும் போது பிலாத்து இயேசுவை தன்னிடம் வரும்படி அழைக்கிறான். அவன் இயேசுவிடம் கேட்கும் முதல் கேள்வி, நீ யூதர்களின் ராஜாவா என்ற கேள்வி. அதுதான் இங்கு காணப்படுகின்ற பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக கூட இருக்கிறது. ஏனென்றால் அவர் தன்னை ஒரு ராஜா என்று கூறினால் அது ரோம பேரரசில் சர்ச்சை ஏற்படுத்தும் ஒரு பிரச்சனையாக அமைந்துவிடும். பிலாத்துவிடம் மத தலைவர்கள் சொல்வதற்கான காரணம் இதுதான். அதனால்தான் இந்த அதிகார வரம்புக்குள் அந்த பிரச்சனையை தீர்ப்பது பிலாத்துவினிடத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக காணப்பட்டது. ஏனெனில் அது ரோமானிய அதிகாரத்துக்கும் யூத மக்கள் மீதான கட்டுப்பாட்டுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக கருதப்படலாம். எனவே அது இங்கே சர்ச்சையின் ஒரு பகுதியாகும். தன்னை உண்மையில் யூதர்களின் ராஜாவாக இயேசு நம்புகிறாரா என்பதை அறிய பிலாத்து விரும்பினார். காரணம், அவருடைய பதிலானது ஒரு அரசியல் புரட்சியை கூட உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம் என்று அவன் நம்பினபடியினாலே தான் இயேசுவினிடத்திலே இந்த கேள்வியை அவன் மிக கவனமாக கேட்பதை பார்க்கிறோம். அவர்கள் அப்படியாகத்தான் அந்த நிலைமையை பார்த்தார்கள் உண்மையிலே. ஆனால் இயேசு அந்த கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை. அவர் கேட்கிறார், நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து உம்மிடம் இப்படி சொல்ல சொன்னார்களோ என்று இயேசு பிலாத்துவினிடத்திலே அந்த கேள்வியை கேட்பதை பார்க்கிறோம். எனவே இப்போது அவர் அந்த கேள்வியை பிலாத்துவிடம் திரும்பி கேட்கிறார். நான் நம்புவது முக்கியமில்லை, மாறாக நீ எதை நம்புகிறாய் என்பதுதான் முக்கியம் என்பதை வலியுறுத்துவது போல அவர் பிலாத்துவினிடம் கேட்ட கேள்வி அந்த விதத்திலே இருந்தது. நாம் இங்கே இதை பார்க்க போகின்றோம். சத்தியத்துடன் கூட நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஏதும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதை நீங்களும் நானுமே தான் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் உண்மையில் எதை நம்புகிறோம், அது மற்றவர்கள் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டதா அல்லது அது உண்மையிலே நமது சொந்த நம்பிக்கை அல்லது விசுவாசமா? ஆகவேதான் இயேசு கேட்கிற, இது நீ நம்பும் காரியமா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் இவ்வாறு சொன்னார்களா? மேலும் பிலாத்து திரும்பி இயேசுவிடம் கேட்கிறான், நான் யூதனா? உன் சொந்த ஜனங்களும் பிரதான ஆசாரியர்களும் தான் உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். நீ என்ன தவறு செய்தாய்? இது பிலாத்தினுடைய இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி, நீ யூதர்களின் ராஜாவா? இரண்டாவது கேள்வி, உன்னை உனது ஜனங்கள் என்னிடத்துக்கு ஒப்படைப்பதற்கு நீ அவர்கள் மத்தியிலே எந்த தவறை செய்தாய் என்ற கேள்விதான் அவனுடைய இரண்டாவது கேள்வியாக இருந்தது. உண்மையில் இதற்கு பின்னால் இருப்பது என்னவென்றால், ரோமானிய அடக்குமுறையாளர்களை வீழ்த்துவதற்காக இயேசு ஒரு அரசியல் புரட்சியை தொடங்க முயற்சிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை தான் இயேசு இங்கே அறிந்திருந்தார். உண்மையிலே காலகட்டத்தில் யூத ஜனங்கள் தங்களுக்கான ஒரு மேசியாவை எதிர்பார்த்து காத்திருந்த காலமாக இருந்தது. மேசியாவின் வருகை கூடாக அவர்கள் ரோமை கைப்பற்றி ரோமர்களை வெளியேற்றி மீண்டும் கட்டுப்பாட்டை தங்கள் வசத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்.
ஆனால் இயேசுவோ என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். அப்படி இருந்திருக்குமானால் யூத தலைவர்களால் நான் கைது செய்யப்படுவதை தடுத்து என் ஊழியர்கள் எனக்காக போராடி இருப்பார்கள், என் பணிவிடையாளர்கள் எனக்காக போராடி இருப்பார்கள். ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த இடத்துக்குரியது அல்ல என்று இயேசு கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் தன்னை ஒரு ராஜா என்று குறிப்பிடுகிறார். காரணம், அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று அவர் கூறுகிறார். அவர் இங்கு காண்பிக்க விரும்பும் காரியம் என்னவென்றால், யாரும் நினைக்கும் விதமாக அவர் ஒரு ராஜா தான், ஆனால் அவருடைய ராஜ்யம் பூமிக்குரிய ராஜ்யங்களை போன்றது அல்ல, அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு ராஜ்யம் என்பதை இயேசு கூறுகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் இன்றும் கூட பல கிறிஸ்தவர்கள் இதை குறித்து குழப்பம் அடைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அவர்களுடைய குழப்பம் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம்தான், தேவனுடைய ராஜ்யமானது வெறுமனே ஒரு பூமிக்குரிய அரசியல் இயக்கம் கிடையாது, அது அதற்கும் மேலான ஒன்று என்பதை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருப்பது முக்கியம். இயேசுவின் ராஜ்யமானது மனிதனின் எந்த ராஜ்யத்தையும் கடந்து செல்லக்கூடிய மற்றும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய நித்திய ராஜ்யமாக காணப்படுகிறது. மற்ற எல்லா ராஜ்யமும் நிலைக்காது. காரணம், அவைகள் நித்தியமானது அல்ல, அவைகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகள். எனவே இயேசுவின் ராஜ்யம் நமது ராஜ்யத்தை போன்றது அல்ல. கேள்வி என்னவென்றால், நாம் அவருடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றோமா? அது முற்றிலும் வித்தியாசமானது. எந்த ஒரு பூமிக்குரிய ராஜ்யத்தையும் விட அந்த ராஜ்யம் வித்தியாசமானது. அவருடைய ராஜ்யம் பரலோகத்திலிருந்து வந்த ஒன்றாக காணப்படுகிறது. நாம் எந்த பூமிக்குரிய குடியுரிமையை பெற்றிருந்தாலும் முதலில் அந்த ராஜ்யத்தின் குடியுரிமையை பெற்றிருக்க வேண்டும். இதுவே நாம் பெறும் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஆகவே தான் பிலாத்து அவரிடம் அந்த கேள்வியை கேட்டான். ஆனாலும் அவன் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் அவனுடைய கேள்வியும் அவனுடைய கவனமும் அவர் மீது தான் இருந்தது. நீ ஒரு ராஜாவா என்ற பிலாத்துவின் கேள்விக்கு பதிலாக அவர், ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று அவர் பதிலளித்தார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே நான் உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான் என்பதாக இயேசு பதில் கொடுத்தார். இப்போது அவர் பிலாத்து இதை பற்றி சிந்திக்கும் விதத்தையும் அவனுடைய கவனத்தையும் மாற்றி அவனை சத்தியத்தின் பக்கமாக கவனத்தை திருப்புவதற்கு இயேசு முயற்சிக்கின்றார். மேலும் அவர் கூறுகிறார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். உண்மையில் காரியத்தின் கடைதொகை இதுதான். மக்கள் சத்தியத்தை நம்புகிறார்களா இல்லையா என்பதை பகுத்தறிவதற்கான ஒரு வழிமுறையாக இது காணப்படுகிறது. அவர்கள் சத்தியத்தை நம்புகிறார்கள் என்பதை அறிய வேண்டுமானால் அவர்கள் இயேசு சொல்வதை கேட்கிறார்களா இல்லையா என்பதை வைத்து அவர்கள் சத்தியத்தை நம்புகிறவர்களா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் சத்தியத்தின் பக்கம் உள்ள அனைவரும் அவருக்கு செவி சாய்க்கிறார்கள். சத்தியத்தின் வார்த்தைகளை, இயேசுவின் வார்த்தைகளை சத்தியத்தின் பக்கம் நிற்காதவர்கள் ஒரு நாளும் கேட்க மாட்டார்கள். 38வது வசனத்தில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி காணப்படுகிறது. இன்று நிறைய பேர் கேட்கும் கேள்விகளில் ஒன்றாக இதுவும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பிலாத்து இதை பற்றி ஏளனம் செய்வதைப் போல கூறிவிட்டு அவரிடம் சத்தியமாவது என்ன என்று கேட்டான். பின்பு அவன் வெளியே ஜனங்களிடத்துக்கு சென்றான். அந்த கேள்விக்கு இயேசு கொடுக்க இருந்த பதிலை கேட்பதற்கு கூட அவன் அவ்விடத்திலே காத்திருக்கவில்லை. சத்தியமாவது என்ன என்று பிலாத்து இயேசுவிடம் கேட்ட அந்த தருணத்தில் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உண்மையிலே அவனுடைய கேள்வி சற்று தவறானதாக தான் இருந்தது. சத்தியம் என்பது கூறப்படும் ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. அவனுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கும் அருள்நாதர் இயேசுவே சத்தியமாக காணப்படுகிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ள தவறிவிடுகிறான். இயேசு சத்தியத்தை குறித்து பேசுகிறவர் மட்டுமல்ல, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவனுக்கு பிதாவினிடத்துக்கு வர முடியாது. சத்தியம் என்பது வெறும் ஒரு கருத்து கிடையாது, ஒரு கொள்கையின் தொகுப்பு கிடையாது. அது வேதத்தை பற்றியது மட்டுமல்ல, மாறாக வேதம் யாரை சுட்டி காட்டுகிறதோ அவரே சத்தியமாக இருக்கிறார். சத்தியம் என்பது ஒரு நபர்,
அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் சத்தியம். மேலும் அவர் கூறியது போல நாம் அவருடைய போதனைகளை பற்றி கொண்டு நாம் அவரை பின்பற்றி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் போதனையின் அடிப்படையில் நாம் நம் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டால் நமக்கு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். முதலில் நாம் சத்தியமாகிய அவரையும் பின்பு அவருடைய வார்த்தையும் அறியும் போது அந்த சத்திய வார்த்தையானது நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கும். வார்த்தையாகிய அவரே மாம்சமாகி மனிதனாக வந்தார். அவரே சத்தியமாக காணப்படுகிறார். சத்தியம் என்பது ஒரு கருத்தை விட, கொள்கைகளின் தொகுப்பை விட முற்றிலும் மாறுபட்ட மேலான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒரு நபர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரே சத்தியம். மேலும் சத்தியவான்கள் யாவரும் அவர் சொல்வதை கேட்பார்கள். ஏனென்றால் அவரே சத்தியமாக காணப்படுகிறார். அவர் பரிபூரண சத்தியம், அவர் முழுமையான தூய்மையான சத்தியம், அவர் எல்லாவற்றிலும் முழுமையான சத்தியமாக காணப்படுகிறார். இதன் முக்கியத்துவத்தை பிலாத்து கடுகளவும் அறிந்திருக்கவில்லை. துரதிர்ஷ்டவசமாக அவனது கேள்விக்கான பதிலை இயேசு கொடுப்பதற்கு முன் அவன் வெளியே போய்விடுகிறான். அவர்தான் சத்தியம் என்று அவன் கேட்டிருந்தால், ஒருவேளை அவனும் சத்தியத்தின் பக்கம் இருக்கும் ஒரு சத்தியவானாய் இருந்திருந்தால் அவன் இயேசுவின் பேச்சை கேட்டு மாறி இருக்கலாம். ஆனால் அவனும் அந்த நிலையில் இருக்கவில்லை. எனவேதான் அவன் இந்த தருணத்திலிருந்து விலகிச் செல்கின்றான். அறிந்திருந்தால் அந்த சத்தியம் அவனை விடுவித்திருக்கும். சத்தியமாகிய அவரே அவனுக்கு முன்பாக எதிரே நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அவனோ அவரை தவறிவிட்டான். அவரை தவறவிட்டு அதிலிருந்து அவன் விலகி ஜனங்களிடத்துக்கு போய்விடுகிறான். விசுவாசத்தில் இயேசுவிடம் வருவதற்கு பதிலாக இயேசுவை விட்டு விலகி செல்ல எவருக்கும் இந்த நிலை, இந்த துரதிர்ஷ்டம்தான் ஏற்படும். எனவே இன்று நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். நீங்கள் இயேசுவில் விசுவாசம் வைக்கவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் இன்னும் தேவனிடத்துக்கு நெருங்கவில்லை என்றால், இன்றைய நாள் உங்களை விடுவிக்கும் நாளாக இருப்பதாக. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் என்ன என்பதை மட்டுமல்ல, யார் அந்த சத்தியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர்தான் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் நண்பர் இயேசு என்னை மீட்க பல பாடடைந்தான். என் நண்பர் இயேசு என்னை மீட்க பல பாடடைந்தான். என்ன பதில் செய்வேனோ, என்னையும் தந்தேனே அவர் சேவையில். என் பிராணன் பலியாகட்டும், என் பிராணன் பலியாகட்டும், என் பிராணன் பலியாகட்டும். அலைந்தே பகலெல்லாம் பல நன்மை செய்தார். அழுதே இரவெல்லாம் நமக்காய் ஜெபித்தார். அலைந்தே பகலெல்லாம் பல நன்மை செய்தார். அழுதே இரவெல்லாம் நமக்காய் ஜெபித்தார். கண்ணுறங்கி சுகபோகவாய் இல்லை, உண்ணவும் சமயமில்லாமல் அவர் சேவை செய்தார். என் நண்பர் இயேசு என்னை மீட்க பல பாடடைந்தான். பல பாடடைந்தான்.
அவர் செய்தது போல ஊழியம் செய்வேன். அன்றாடம் எந்தன் சிலுவை சுமப்பே. அவர் செய்தது போல ஊழியம் செய்வேன். அன்றாடம் எந்தன் சிலுவை சுமப்பே. கர்த்தரின் கரம் தாங்குவார், தளரேன் கருத்தோடு அவர் வாக்கை நம்பி கடும் சேவை செய்வே. என் நண்பர் இயேசு என்னை மீட்க பல பாடடைந்தார், பல பாடடைந்தார். சித்தம் எல்லாம் நடந்தேறும் எண்ணில் கடைசி வரை யாவும் நலமாய் முடியும். கர்த்தர் சித்தம் எல்லாம் நடந்தேறும் எண்ணில் கடைசி வரை யாவும் நலமாய் முடியும். கிறிஸ்தேசுவனும் நாள் வரை பூவில் தனியுள்ள மரமாய் திகழ்ந்து கடும் சேவை செய்வே. என் நண்பர் இயேசு என்னை மீட்க பல பாடடைந்தார், பல பாடடைந்தார். என் நண்பர் இயேசு என்னை மீட்க பல பாடடைந்தார், பல பாடடைந்தார். ஒரு ஊழியர்களை கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா அதே போன்று அப்பா இந்த யூடியூப் ஆராதனையில் ஆண்டவரே நமஸ்காரங்களா இருக்கலாம், ஆண்டவரே பாடல்களா இருக்கட்டும், அப்பா உங்களுடைய வார்த்தைகளா இருக்கட்டும், அப்பா இது ஒவ்வொன்றும் அப்பா ஆண்டவர் இது உலகளாவிய முழுவதும் பரவி செல்லணும் சுவாமி. அப்பா அதை கேட்கிற ஜனங்களுக்குள்ள, அதை கேட்கிற உலகளாவிய ஒவ்வொரு ஜனத்துக்குள்ள அப்பா கடந்து செல்லணும் சொல்லி அப்பா அந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா அதே போன்று அப்பா அதை கேட்கிற நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. அவங்களுடைய ஆண்டவர் வாழ்க்கைகளை மாற்றி அப்பா அவங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, உங்களுடைய வார்த்தை அப்பா அவங்களுடைய செவிகளுக்குள்ள போகும் பொழுது அப்பா அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான அற்புதங்களை கர்த்தர் நீங்க செய்யுமாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதே போன்று அப்பா அந்த யூடியூப் ஆராதனை ஆண்டவரை இனியும் தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர் நடத்தி சென்று போவதற்கு கர்த்தருடைய கிருபையை ஆசீர்வாதத்தை தாருமாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா இம்மட்டுமாக நீங்க நடத்தினவ இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறபடினால ஆவியானவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன். முழுமையாக அந்த ஊழியர்களின் கர்த்தர் சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். யூடியூப் ஆராதனை உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவர் திட்டங்களையும் ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தாருமாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா முதலும் முடிவுமான தேவனுக்கே எல்லாவற்றையும் உங்களை கருத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஜீவோ நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக. ஆமென்.